தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 100 தொகுதிகள் கேட்கின்றார் 100 தொகுதிகள் கேட்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் கூட்டணி குழப்பங்கள். கூட்டணியில் தொகுதி இன்னும் பங்கீடு நிறைவடையவில்லை. திமுக அதிமுக கூட்டணிகளில் குழப்பம் நீடிக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. 40 தொகுதிகள் தர அமித்ஷா முன்வந்துள்ளார். ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் 100 தொகுதிகள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். அதாவது தமிழக வெற்றி கழகம் 100 தொகுதிகள், அதிமுக 100 தொகுதிகள், மீதி 34 தொகுதிகள் பாஜக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் பிரித்துக் கொள்ள வேண்டும். கூட்டணியில் யார் அதிக தொகுதிகளில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள்தான் முதலமைச்சர் என்று நடிகர் விஜய் கோரிக்கை வைத்துள்ளார். நடிகர் விஜய் அவருடைய கோரிக்கையை பாஜக ஏற்றுக்கொள்ளுமா என்பது தெரியவில்லை. கூட்டணியில் குறைந்தது 100 தொகுதிகள் வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி இதனை விரும்பவில்லை. அமித்ஷா அவர்களோ தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணியில் இழுத்து போட வேண்டும் என அவர் விரும்புகிறார். முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேற்று இரவு விடிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்றும் டெல்லியில் நடிகர் விஜயுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. தொகுதி பங்கீட்டில் ஒப்பந்தம் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. நடிகர் விஜய் அதிமுக கூட்டணியில் இணைந்தால் அதிமுக பாஜக தமிழக வெற்றி கழக கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறும் என்று கணிக்கப்படுகிறது. இது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.